பகவத்குணம் கேட்க கேட்க கவலையெல்லாம் நீங்கிறது, கஷ்டங்கள்லாம் போறது. பம்பாய் முதலிய இடங்கள் போறோமோ இல்லையோ, ஒரு மண்டலம் இப்ப அங்க போய் வசிச்சோம், பகவத்குணம் காட்டேன், எனக்கு போன வேலை திரும்பி வந்தது, ப்ரமோஷன் கிடைச்சது, கஷ்டம் நீங்கிட்டது, கேஸ் ஜெயிச்சது, இப்படி வந்து சொல்றாள். இன்னைக்கு ஒரு ராஜ குடும்பத்தார் வந்தார், ராமாயணம் காட்டாள் ஸ்ரத்தையா. 30 நாளைக்கு கடைசி நாள் அன்னைக்கு பட்டாபிஷேகத்தன்னைக்கு பெரிய கேஸ் ஜெயிச்சது அவளுக்கு. இன்னைக்கு வந்து காலம்பரை இங்க ராமசந்தியில குடும்பத்தோட வந்து தரிசனம் பண்ணிவிட்டு சப்தாகணும் ஆத்திரன்னு சொல்லிட்டு போறாள். பிரத்யட்சம் ராமன் மனப்பூர்வமா விசுவாசத்தோட சிரவணம் பண்ணணும். அதான் அதுல இருக்கிறது. சப்தாகம் நடந்தது. கோகர்ணன் துங்கபத்ரா நதி தீரத்துல கோகர்ணன் அவன் தம்பி துர்மரணமா போனதுக்காக பண்ணினான். 7வது நாள் திவ்ய விமானத்துல ஏறிண்டு போனான். அந்த ஊர்க்காரா மூக்க 7 நாளா காக்குறா. அவன் துர்மரணத்தை அடைஞ்சவன் விமானத்துல இருந்து அங்க இருந்து கோகர்ணன் நமஸ்காரம் பண்ணி, உங்களால எனக்கு சத்கதி கிடைச்சது, வைகுண்டம் போறேன்னா. ஊர்க்காரெல்லாம் பார்த்து ஆச்சரியப்பட்டால் அவன் வைகுண்டம் போறதே. உடனே கோகர்ணன்கிற பிராமணனை நமஸ்காரம் பண்ணி, இப்படி உன் தம்பி கரையேறிவிட்டான், நாங்களும் 7 நாளா காக்கிறமே, நாங்க கரையேறலையே, எங்களுக்கு விமானம் வரலையே நாள், வரும் உங்களுக்கும் பின்னாடி ஒரு நாளைக்கு நாள், ஏன் எங்களுக்கு இப்பவே வரலேன்னாள். அவன் காட்டா போல நீங்க கேட்கலேன்னாள். அவன் எப்படி காட்டான், கதையை நிறுத்திவிட்டேனே நான் நிறுத்தினா அப்படி அவன் கவலைப்பட்டான். நீங்கள்லாம் நான் கதை நிறுத்தலையேன்னு கவலைப்பட்டே, இதுதான் வித்தியாசம். ஆமா, நிறுத்த மாட்டேங்கிறாரே, நாழி ஆயிடுத்தேன்னு நினைச்சான் ஊர்க்காரன்லாம். கோகர்ண அந்த துங்கபத்ரா நதி தீரத்தில் இருந்தவன் அவன் வந்து நிறுத்திவிட்டாளேன்னு வருத்தப்பட்டா. அவனுடைய வேகம் மனோவேகம் அப்படி. என் காசிக்கு எப்போ போய் சேரலாம்னா, உத்தமாட்டு வண்டி இல்லையா, மோட்டர் கார் இல்லையா, பிளேன் இல்லையா, ரயில் இல்லையா, டிக்கெட் வாங்கிட்டா, டிக்கெட் வாங்காமலா எப்படி போறேன்? அதே தான் சொல்லணும். உத்தமாட்டு வண்டியில போனாக்க அப்த பூர்த்தி அன்னைக்கு பரப்பட்டா ஷஷ்டி பூர்த்தி அன்னைக்கு போய் சேரலாம். ஆகினால இன்னைக்கு பரப்புறதே சாதனம் என்ன, இது என்ன சொல்லணும். அது மாதிரி நம்ம மனோவேகத்துக்கு தகுந்தபடி அனுகிரகம் பண்ணும். வேதம் சொல்லித்தது. வாஸ்தவமா பகவான தேடுற மனசு எப்படி துடிக்கும்னா, நல்ல ஜாதி பசுமாட்டுக்கு 10 ரூபாய்க்கு தீனி வச்சு வெடியற் காலம் 5 மணிக்கு இடையம் கறக்க வேண்டிய சமயத்துக்கு வரலன்னா மடியில விறுவிறுப்பு வந்து அந்த கண்ணுக்காக எப்படி குதிக்குமோ அப்படி தவிப்பாளா சுவாமி தேடுறவாளுடைய மனம் அப்படி தவிக்குமா? அது மாதிரியான முறையில் இருக்குங்கிறார். அபித்வா சூரனோ ஈஷானமஸ்ய ஜகதः சுபர்தృశமீஷானமிந்திர தஸ்துஷா. இந்த மந்திரம் எல்லா வேதத்திலையும் இருக்கு. ரிக்வேதத்தில் இருக்கு, யஜுர்வேதத்தில் இருக்கு, சாமவேதத்தில் இருக்கு, அதர்வண வேதத்தில் இருக்கு. தெய்வத்தை தேடுறதுக்கு வழி சொல்லி கொடுக்குற மந்திரமோ இல்லையோ, அது எல்லாத்திலையும் இருக்க வேண்டாமோ? சுமங்கலின்னு சொன்னா மஞ்சள் குங்குமம் எப்படி எல்லாத்தையும் ஒரே ரீதியில இருக்கோ அது மாதிரி அது. இந்த மந்திரம் எல்லா வேதத்திலையும் இருக்கு. தெய்வத்தை தேடுற மனசு அவ்வளவு வேகப்படுமா? அந்த கறக்க வேண்டிய சந்தர்ப்பத்துக்கு அடையம் அல்லேன்னா மடியில விறுவிறுப்புனால கன்றுக்கு எப்படி பறக்குமோ அப்படி சுவாமியை தேட பறக்குமா மனசு, பக்தாவுடைய மனசு. அதை போய் அப்படி போய் சொல்றாள். அதனால நாம் எவ்வளவு நம்பிக்கையோட விசுவாசத்தோட கேட்கிறோமோ அத்தனைக்கு அத்தனை பலமாம்.